பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரட்சிவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரட்சிவாக்கம். அன்னை டிவி வழங்கும் புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடம் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? அமுதா. நைஸ் நேம். நீங்கள்? பாக்கியலட்சுமி. வசந்தி. ஓகே, கோலம் போகிறதுனால என்னென்ன நன்மைகள், சிறப்பம்சம் ஆஃப் கோலம்? அந்த வருஷம் நல்லா இருக்கும், நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். இந்த மார்கழி மாதம் காலையில் ஏந்திக்கிறது நல்லா இருக்கும், சோம்பேத்தனம் இல்லாத நல்லா இருக்குது. அதே தான், சேம் தான். நீங்கள் அதே தானா? சரி, ஓகே. ஏன் வந்துட்டு குறிப்பிட்டு அந்த மார்கழி மாதம் மட்டும் கோலம் போடுறாங்க, மற்ற மாதத்தில் ஏன் போட மாட்டாங்க? மார்கழி மாதம் வந்து பக்தி, ஆன்மீக மாதம், தெய்வீக நாள், அதனால. அப்போ மற்ற நாள்லாம் தெய்வீகம்லாம் கிடையாது, மார்கழி சிறப்பு. ஓகே, மார்கழி நான் மட்டும்தான் சிறப்பு, அப்போ மட்டும் தான் கோலம் போடணும். சரி, ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ முன்னே இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் கோலம் அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சா? கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள்? அதிகமாக இருக்குது. நீங்கள்? குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னால குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, டைம் இல்லை அவங்களுக்கு. சண்டே ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க. போடுறவங்க போடுவாங்க, போடாதவங்க போட மாட்டாங்க. சரி சரி. நீங்கள்? அதேதான். இப்போ சண்டேன்றதுனால எல்லாம் போட்டிருக்காங்களா? இல்லை, இங்கே எல்லாருமே போடுவாங்க. எல்லாருமே போடுவாங்க. இந்த ஸ்ட்ரீட்டுக்காக சப்போர்ட் பண்ண நீங்கள் 2 பேரும்? எல்லாருமே இங்கே கலர் கோலம் தான் அந்த மாதம் பூராமே எல்லாருமே போடுவோம். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது வந்துட்டு ஆன்மீகம், அதாவது கடவுளா இல்லை சயின்ஸா? கடவுளுக்காக தான் போடுறாங்க. நீங்கள்? கடவுளுக்கு தான். சயின்ஸ். ஓகே, சூப்பர். ஒரு 2 பாயிண்ட் சொல்கிறீங்களா? சயின்ஸ்னா அது தெரியாது யாருக்கும். அது வந்து கடவுள் மேலே பழி சுமத்திட்டாங்க. ஆனால் அது நல்ல வைப்ரேஷன் இருக்குது, அது கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு இனிமேல் தெரியும் இனிமேல் எப்படின்னு. சரி சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்துட்டு தெரிஞ்சுப்போம். எனிவே சூப்பராக பேசுனீங்க 3 பேருமே. புரட்சிவாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% பொன் பொங்கல் ஆஃபர்னு சொல்லிட்டு, சரிங்களா? மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புரட்சிவாக்கம் ஜிஆர்டி வழங்கும் எங்கள் 3 பேருக்குமே ஒரு குட்டி பரிசு. என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம், சுபாரம்பம். அன்னை டிவி வழங்கும் புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? செல்வி. நீங்கள்? உத்ரா. நீங்கள்? தீபா. சரி, ஓகே. கோலம் போகிறதுனால என்னென்ன நன்மைகள், பெனிஃபிட்ஸ்? பெண்களோட உடலுக்கு நல்லது. காலையில் எழுந்திரிச்சு போகிறதுனால சுவாச காற்று உள்ளே போய் கர்ப்பப்பைக்கு நல்லது. கை எலும்பு, முதுகெலும்புக்கு நல்லது. ஓகே, சூப்பர். அந்த கோலம் போடுறதுனால நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அந்த குனியறது மாதிரிலாம் அந்த காற்று அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் கொடுக்கும் பனியில் கோலம் போடுறதுலாம். சரி சரி. இப்போ வந்துட்டு பனியில் கோலம் போட்டால் ஃபீவர் ஆகும். மார்கழி மாதம் கிடையாது. கிடையாது. பூமியில் வானத்தில் இருக்கிற ஓசோன்லேருந்து நம்மளுக்கு நிறைய காற்று காலையில் மார்கழி மாதம் தான் பனி நிறைய வரும். அந்த பனியில் இருக்கிற ஆக்சிஜன் நிறைந்த காற்றும் ஆரோக்கியமான காற்றும் தான் நம்ம உடம்பு வந்து எந்த வியாதியும் வராமல், நம்ம எந்த நன்மையும் எல்லா நன்மையும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஆக்சிஜன் அந்த காற்றுலேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அது இல்லாமல் பெண்கள் வந்து காலையில் எழுந்துச்சி கோலம் போடுறதுனால நம்மளோட ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சூப்பர். இப்போ வந்துட்டு கோலம் போடுறது ஆக்சுவலாக சயின்ஸாக இல்லை கடவுளுக்காக? ரெண்டுமே தான். கடவுளை பேர் சொல்லி சொன்னால் போடுவாங்கன்னு இந்த மாதிரி. ஆனால் சயின்ஸு தான். ரெண்டுமே தான். ஆமாம். கடவுளுக்காகவும் காலையில் லக்ஷ்மி வரன்னு சொல்லுவாங்க. அது இன்னொன்று வந்து சயின்ஸ் படி நம்ம அதான் நல்லாயிருக்கும், அந்த ப்ரீத் பண்ணுற சுவாசிக்கிறது உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதே தான் கடவுளுக்காக நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து முக்கியமாக வந்து கலர் கோலமாக போடுவாங்க. அது சாமி வீட்டுக்கு வருன்ற மாதிரி பெரியவங்க அந்த காலத்துல சொல்லிட்டு பண்ணீங்களா சாமியை நீங்கள்?
கலர் கோலம் போட்டு ஆமாம் அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படின்ற மாதிரி அட்டெண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது சயின்டிஃபிக்காக வந்து நம்மளோட பார்ட்ஸ் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பார்ட்ஸுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். சரி ஓகே ஓகே சூப்பராக பேசுனீங்க 3 பேரும். பொருஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. சரி ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். சரிங்களா? மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பொருஷாகம் ஜிஆர்டி வழங்கும் எங்கள் 3 பேருக்குமே ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் பொருஷாகம் ஜிஆர்டி பிரசன்ஸ் கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? கலைச்செல்வி. நீங்கள்? சித்ரா. ஜமுனா. ஓகே நீங்களாம் எத்தனை வருஷமாக வந்துட்டு கோலம் போட்டுட்ருக்கீங்க? நாங்கள் எப்படியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போடுறோம். 15 வருஷம். நீங்கள்? 21 வருஷமா போட்டுருக்கேன். 21 வருஷம். மேரேஜுக்கு தான் ஆச்சு 6 மந்த் தான். 6 மந்த் ஆகுதா? ஓகே உங்களுக்கு வந்து திடீர்னு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு கோலம் போடணும்? பீகாக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நேஷ்னல், அதனால் ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி பார்க்க தான் முடியல வரைஞ்சிடலாம் அப்படின்ட்டு. பார்க்க பிடிக்கும், அதனால் வரைஞ்சி. ஓகே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீகாக் வந்துட்டு ரொம்ப பிடிக்குமா? ஸோ அதனால் வந்துட்டு வரைஞ்சே நம்ம வந்துட்டு பீகாக்கை வச்சுக்கலாம், என்னத்துக்கு போய் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படி இல்லையா? சரி எப்படி? அது பிடிக்கும் ரொம்ப, அதனால் வரைஞ்சி. ஓகே ஃபைன்மா. நீங்கள் வந்துட்டு 21 வருஷமாக கோலம் போடுறீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு யார் கற்றுக் கொடுத்தாங்க? உங்களுக்கே வந்து எங்களுக்கே தான் வந்து இன்ட்ரெஸ்ட், யாரும் கற்றுக் கொடுக்கலங்க. கற்றுக் கொடுக்கல. சரி ஓகே ஃபைன். நீங்கள்? எங்களுக்கும் நானே தான் வந்து இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரங்கோலினா ரொம்ப பிடிக்கும், இந்த பூக்கோலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால ரங்கோலி ரொம்ப விரும்பி நான் போடுவேன். சரி இப்போ வந்துட்டு எந்த கோலமாக வந்துட்டு பெஸ்ட்டு? புள்ளி வச்சு போடுறதா இல்லை வந்துட்டு வரைகிறதா? வரைகிறது தான் பெஸ்ட்டு. வரைகிறது தான் பெஸ்ட். வரையறது தான் பெஸ்ட். வரைகிறது தான். எனக்கும் வரையது தான். ஆமாம் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே இந்த கரியருக்குள்ளே இப்போ தான். இஷ்டத்துக்கு நம்ம வளைச்சி போடலாம். புள்ளி வச்சு கொள்ளலாம், அந்த கோலத்தோட எடுத்து தான் போட முடியும். அதுக்கு மேலே போட முடியாது. அதே வரைஞ்சா நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வரையலாம். நம்ம மைண்டில் எப்படி தோணுதோ அது மாதிரிலாம் நல்லா மாடல்லாம் நல்லா நம்மளே போட்டுக்கலாம், நம்மளோட ஓன் மைண்டை வச்சு போட்டுக்கலாம். ஆனால் புள்ளி வச்ச கோலத்தை நம்ம போட முடியாது. நம்ம புள்ளியில் தான் கரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுவோம், அதை மட்டும் தான் வரைய முடியும். ஆனால் ரங்கோலியில் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் போடலாம், நம்மளோட மைண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி எப்படி வேணால். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் மாறிடுச்சு, மாறி இப்போ வந்துட்டு அந்த மாதிரி போடுறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்களா இல்லை கம்மி ஆகிட்டாங்களா? இப்போ வந்து கம்மி தான் ஆகிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் போடுறாங்க, அவங்களுக்கு வந்து இருக்கிறது சண்டே ஒரு நாள் தான் கிடைக்குது, அதில் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அதனால் ரொம்ப போகிறதில்ல, கம்மியாகிடுச்சு. அதிகமாகிருச்சா இல்லை வந்துட்டு கம்மியாயிருச்சா? கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குது. என்ன ரீசன்னால கம்மியாக இருக்குன்னு? நிறைய பேர் அதாவது இங்கே கோலம் போடணுமா, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போட மாட்டாங்க. அப்படின்னு இல்லை, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மைண்ட்லேருந்து வெளியே வந்து இது இன்ட்ரெஸ்ட்டாக போடணும்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்கள ஒர்க்கு அது இதுன்னு ப்ரெஷரில் வந்து போட முடியாது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க ஒர்க் பண்ணுறதோட அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதனால் வந்து ஒரு நாள் லீவில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ஒரு நாள் லீவில் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்க, தூங்குறாங்க. சொல்ல முடியாது. அவங்க வந்து நிறைய வெளியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம வந்து வீட்டில் இருக்கோம். அவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுனால இருக்கிறது ஒரு நாள், அந்த ஒரு நாள் அவங்க என்ன பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. அவங்க இதெல்லாம் போடணுமான்னு அப்படின்னு யோசிப்பாங்க. போடக்கூடாது, இதெல்லாம் போடணுமா, போடக்கூடாதுலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்காது. ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கிடைக்கிறதுக்கு கம்மி டைம் தான். அதனால் அதில் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அவங்க இருக்கலாம். நிறைய யோசிச்சு வச்சுப்பாங்க. சண்டே வந்து இது பண்ணலாம், நம்மளால வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறோம், சண்டே ஒரு நாள் தான் இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் இதை வேறு வந்து அவங்க ஆக்சுவலாக நீங்கள் சண்டே மட்டும் தான் கோலம் போடுறீங்களா? சண்டே போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இல்லைப்பா. இப்போ ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுறாங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். டெய்லி லீவ் விடுறாங்களா? ப்ரைவேட்டில் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் தான் விடுறாங்க. அதே நீங்கள் கவர்மெண்ட் சொல்கிறீங்களா, ஓகே. ப்ரைவேட் இடங்க ஒரு நாள் தான் லீவ், அந்த ஒரு நாளும் அவங்க உட்காந்து இதெல்லாம் போட்டுருந்தா அவங்க எப்போ ரெஸ்ட் எடுப்பாங்க சொல்லுங்களேன். கரெக்ட். பட் அந்த ஒரு நாளில் வந்துட்டு நான் எழுந்துக்கிறதுக்கு 9 மணிக்கு எழுந்துருன்னா நான் 8 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு போயிடுவேன். அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேருக்கு அது கூட உடம்பு ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதால முடியாது. சரி. பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதத்துல இருந்தால் பனி பட்டு இது ஹெல்த்துக்கு நல்லது தான். நல்லதா, உடம்பு குளிர்ச்சி ஆகும்.
நம்ம வந்து போடுற இப்போ கலர்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், எல்லாமே அழகாக இருக்கும். இந்த இது வந்துட்டு அங்கே பார்த்து சொல்லுங்கள், அப்போ தான் வந்து போடுவோம். மார்கழி மாதன்றது மார்கழி மாதம்ன்றது 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போட்டால் உடம்புக்கும் ஹெல்த்தி, கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். சரி, ஓகே, கேட்டுக்கிட்டீங்களா? இந்த மாதம் வந்து கடவுளுக்கு உகந்த மாதம் சொல்லுவாங்க. அந்தந்த மாதத்தில் இருந்து அந்த கடவுள் வந்து நம்மளை வந்து வாழ்த்து வர சொல்லுவாங்க. அந்த 4:30 மணிக்கு எழுந்தால் அந்த சில்லுன்னு படுற காற்று வந்து நம்மளுக்கு நல்லது, உடம்புக்கு இயற்கை காற்று நல்லது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி குனிஞ்சு நிமிந்து போகிறது ஒரு எக்ஸசைஸ். இப்போல்லாம் எங்கே யார் எக்ஸசைஸ், அவங்கவுங்க ஃபுட்டே முதல்ல ஒழுங்காக இல்லை, எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு இல்லை, எக்ஸசைஸும் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி டைம் இல்லை, இப்போ இருக்கிற சும்மா சொல்ல முடியாது, அதுக்குன்னு டைம் இல்லை, அதனால் வந்து அவங்களால பண்ண முடியல. அப்படியே சின்ன சின்ன இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வளைஞ்சு கிழிஞ்சு போட்டால் கொஞ்சம் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஓகேம்மா, நன்றி. 3 பேரும் சூப்பராக பேசுனீங்க. புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஓகே, ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து பர்சன்டேஜ் அதிகமாக போடுறீங்க, அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் வர கஸ்டமர்லாம் நல்லா கவனிக்கிறீங்க, காஃபி டீ ஜூஸ்னு எல்லாம் நல்லா கொடுக்குறீங்க. ஜூஸு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா போட்டு தள்ளிடுறீங்க, அது ஒன்று தான் குறை, மற்றபடி டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கா காஃபி டீ ஜூஸ் கூட தேவையில்லை, பர்சன்டேஜ் லைட்டாக கம்மி பண்ணால் போதும். கரெக்ட் இல்லை? டிசைன் நல்லா இருக்காங்க, டிசைன் சூப்பராக. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பர்சன்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, டிசைன் அழகாக இருக்குது அப்படின்னு தான் வாங்குறோம். என்ன பண்ண, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்குறோம். கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். கேட்டுக்கினீங்களாப்பா? கன்சல்ட் பண்ணுமா? சரி, ஓகேம்மா, நன்றி. 3 பேர் சூப்பராக பேசுனீங்க. 3 பேருக்கும் புருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம், சுபாரம்பம், தங்கம் வைரம் அலங்காரம் அழகாய். அன்னை டிவி வழங்கும் புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கன்னடம். வணக்கம். உங்கள் நேம்? குட் மார்னிங். குட் மார்னிங். பாரதி. நைஸ் நேம். காயத்ரி. அனிதா. ஓகே, ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது வந்துட்டு யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணாங்க? இப்படி வந்துட்டு கோலம் போடணும் இவ்வளோ காலையில் எழுந்துட்டு? பெரியவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு உடம்பு எனர்ஜிக்கும் கொடுத்தது. இந்த காற்று நல்லா, அந்த காற்றுலாம் வாங்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வர நோய் நொடிலாம் அதனால தான் நினைக்கிறோம், இந்த காற்றுலாம் வாங்கினா அதெல்லாம் இல்லாமையே இருக்கும். ஓகே, கொரோனா போன்ற நோய்கள்லாம் வந்துட்டு இதனால தான் வந்துருச்சு. ஆமாம், கண்டிப்பாக. சரி சரி, ஓகே. நீங்கள்? இயற்கை இது, காலையில் எழுந்துட்டா உடம்புக்கு நல்லது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம சுறுசுறுப்பாக எழுந்துக்கலாம். வெயில் முன்னாடி எழுந்துக்கிட்டோம்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். இது காரணமாக சும்மா சொல்கிறதுக்கு கோலம் போட்டோம்னா நம்ம உடம்பு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு எழுந்துக்காதீங்கப்பா, எழுந்து கோலம் போடுங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. எக்ஸசைஸ் மாதிரி தான் அது போடுறது, காலையில் உடம்புக்கு நல்லது, காலையில் எழுந்து மார்கழி மாதத்தில் போடுறது. சரி சரி. அதையே வந்துட்டு குறிப்பிட்டு மார்கழி மாதத்தில் மட்டும் காலையில் எழுந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்காலம். ஆமாம். சரி, குளிர்காலத்துலலாம் நாங்கள்லாம் பெட்ஷீட் இழுத்து போட்டு தூங்கிடுவோமே, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வழிமுறையே வந்திருக்கு. குளிர்காலத்தில் நீ தூங்கக்கூடாது. மாதம் வந்து கடவுளுக்கெல்லாம் ரொம்ப உகுந்த நாள். நம்ம காலையில் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டு கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லது, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துகிறாங்க, இல்லாதவங்க இருக்காங்க. ஓகே ஓகே, சூப்பர்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இது வந்துட்டு கோலம் போடுறது கடவுளா இல்லை சயின்ஸா? எதனால் வந்துட்டு போடுறோம்? நாங்களாம் நினைக்கிறது கடவுள், சில பேர் நினைக்கிறவங்க சயின்ஸ், அப்படி நினைக்கிறதுல. ஆன்மீகம் வேறு, சயின்ஸ் வேறு இல்லை, ரெண்டுமே ஒத்து தான் போவோம். இதுக்குன்னா டிஃப்ரென்ஸ் இருக்காது, தெரியும், ஆனால் ஒன்று தான். எனக்கு தெரியாத ஐடியா இல்லை, நம்மளுக்கு கோலம் போட சொன்னால் போடுவோம், அவ்வளோதான். சரி, ஓகே ஃபைன். புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா 3 பேரும்? உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்கும். அது பேர் வந்துட்டு பொன் பொங்கல் ஆஃபராக, சரிங்களா? அப்புறம் கோலம் போட்டியில் கலந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு அதுக்கும் ஆஃபர் தருவாங்க, சரிங்களா? ஆஃபர்லேயே எதனா பொருள் வாங்கிட்டு வந்துடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வந்துட்டு புருஷோகம் ஜிஆர்டிக்கு வாங்க. ஓகே, இவங்க 3 பேருக்குமே புருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு குட்டி பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம்,
शुभारम्भम् GRT Jewellers சுபா அன்னிடி வழங்கும் புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம். வணக்கம்மா. என் பேர் தஞ்சம்மா. இந்திராணி. சரி, ஓகேம்மா. காலைல எழுந்து ஏன் வந்துட்டு கோலம் போடுறாங்கம்மா? பொதுவாக அந்த மார்கழி மாதம் மட்டும் குறிப்பிட்டு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஒரே ஹெல்த்தாக நல்லா ஓடலாம், நல்லா இது இருக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் தான். அதே மாதிரி ஒரு மகாலட்சுமி கலாச்சாரம் வர வீட்டுக்கு அப்படின்றதுக்கோசரம் தான் காலையிலே எழுந்து கோலம் போடுறது. சரி சரி ஓகே. நீங்கள் அதே தாங்க, நம்ம காலையில் எழுந்துக்கிறதுனால சாமிங்கெல்லாம் அந்த மார்கழி மாதத்தில் 30 நாளைக்கு அந்த பெருமாளுக்கு உகந்த நாளுன்றதுனால அந்த கடவுளுக்காக நம்ம காலையில் எழுந்து பனி குளிர் பார்க்காத சாமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும். குளிர் கூட பார்க்காம சாமிக்காக எழுந்துட்டு இந்த 30 நாள் வந்துட்டு பண்ணுறீங்க. சூப்பராக சொன்னீங்கம்மா. சரி ஓகேம்மா. இப்போ வந்துட்டு உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் வந்துட்டு கோலம் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கா இல்லை இன்னும் அதிகமாகிருச்சா கம்மியாக இருக்கா? தெரிஞ்சு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. எங்கள் தெருவிலே பெரிய பெரிய கோலம் போடுவோங்க. இப்போ அவ்வளோக்கா யாரையும் எழுந்து போடுறது இல்லை, கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய போடுவோம், சுச்சா போடுவோம், வயசும் ஆகுது இல்லை. ரொம்ப பெரிய பெரிய கோலம் எங்கள் தெருவில் மட்டும்தான் இருக்கும். ஓகேம்மா. என்ன ரீசனால் கம்மியாக இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா யாரும் இப்போ எந்திரிச்சு வெளியே வர மாட்டேன்றாங்க. அப்போல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க. இப்போல்லாம் நல்லா இருந்தது. இப்போ இருக்கிறது வந்து எல்லாம் தூங்கணும், யார் கோலம் போடுறாங்க அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பழைய காலத்தில் அதுதான் நம்ம ஒரு லட்சுமி கடாட்சமாக காலையில் எழுந்து சாணி தெளித்து கோலம் போட்டால் அது ஒரு வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்கணும்னு நம்ம செய்கிறோம். இப்போ இருக்க பொண்ணுங்க செய்ய மாட்டேன்றாங்கல்ல, தூங்கிடுறாங்க. ஸோ அதனால் போடுறது கிடையாது. சரி ஓகேம்மா. சூப்பராக சொன்னீங்க. புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நீங்கள்? ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் ஆமாம். சரிங்களா? மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் இவங்க 2 பேருக்குமே ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தரும். அன்னிடி வழங்கும் புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? வணக்கம் ஷக்கிலா. நீங்கள்? வருஷம் நீங்கள்? சசிகலா. ஓகே ஃபைன். மார்கழி மாதத்தில் அடிக்கிற குளிரில் பனியில் வந்துட்டு ஏன் விடிய காத்தால 4:30 மணி 5 மணிக்கு வந்து கோலம் போடுறாங்கன்னு எதனா ஐடியா இருக்கா? உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவங்க வர காற்று சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் அந்த காலத்தில் இருந்தே நம்மளை எழுப்பி கோலம் போட சொல்லியிருக்கோம். அது ஏன் வந்துட்டு குறிப்பிட்டு மார்கழி மாதம் மட்டும், மீதி மாதத்தில் ஏன் போடுறாங்க? டைம் மட்டும் ஒரு விதமாக அது வந்து அது உங்களுக்கு சொல்ல தெரியல, அது வந்து ஒரு கெட்ட இது மாதிரி. அந்த நேரத்தில் நம்ம காலையில் எழுந்து பண்ணால் நமக்கு நல்லது இது பண்ணுன்ற மாதிரி முதியோர்கள் நம்ம பண்ணலை, வழி வழியாக வருது. சரி சரி ஓகே. அவங்க பண்ணுறாங்க, நம்மளும் பண்ண சொல்லிட்டாங்க, நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னு இல்லை, அவங்க நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளோட அறிவாளிங்க. நம்ம தான் வந்து வளர்ந்துருச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறோம். அதில் அவங்க சயின்டிஃபிக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொன்னால் மக்களை கேட்டுப்பாங்கன்னா, சாமி வருவார் இந்த டைமில் செய்யுங்க, சாமி வருவார். அப்போது அந்த காலத்தில் இருக்கணும் சாமினா ஒரு இதுவாக பார்த்தாங்க. அதனால் அந்த வழி அவங்க வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுன்றதுக்காக அப்படி புரிய வச்சாங்க. இப்போ நம்ம வந்து ஏற்பட்டு பயங்கரமாக பண்ணி அதனால் இல்லை, அவங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நான் ஒரு விஷயத்தை இவங்ககிட்ட சொல்கிறேன்னா நம்ப மாட்டாங்க. இதே சாமின்ற பேரில் சொன்னால் நம்புவாங்க, நம்பிடுவாங்க. ஓகே, சூப்பராக வந்து டெஃபினேஷன் கொடுத்தீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். மாடு முட்டுறப்போது வந்து அது எப்போ வர மாட்டோம் முட்டாது. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். கோலம் போடுறதுனால வந்துட்டு என்னென்ன நன்மைகள், என்னென்ன பெனிஃபிட்ஸ்? ஆக்சுவலாக மார்னிங் எழுந்து கோலம் போடுறதே வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஏன்னா சீக்கிரமாக காலையில் எழுந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற போது, ஸோ அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே ஆகும். ஏன்னா கீழே குனிஞ்சு கோலம் போடுறது, ஸோ அப்படி பார்த்தாலுமே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான். சூப்பர் சூப்பர். நீங்கள் நல்லது. சிரிச்சா போயிடுச்சு, சிரிச்சா அவுட்டு, சிரிச்சிட்டீங்க. நல்லதுப்பா உடம்புக்கு, அதுதான் இப்போ பெரியவங்க சொன்னது தான் நல்லது உடம்புக்கு. இப்போ நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து இதுக்கு நம்ம வந்து டெய்லி எழுந்துக்க மாட்டோம். இது நம்ம காலையில் எழுந்துக்கணுன்றது ஒரு ரூல்ஸ் மாதிரி நம்ம எழுந்து கோலம் போடுறோம். மனசுக்கு இது நல்லது, அவ்வளோதான். கலர் அடிக்கிறது கொள்றதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமாக நம்ம செய்கிறோம். இது எப்போ மார்கழி வரும், நம்ம காலையில் எழுந்து கலர் அடிப்போம், விதவிதமாக கலர் வாங்கணும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு செய்கிறோம், அவ்வளோதான். அந்த மார்கழி மாதம் வந்தால் உங்களுக்குலாம் ஜாலியாகிடும், கோலம் போடணும், கலர் போடணும். சரி சரி ஓகே சூப்பர்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னே இருக்க ஜென்ரேஷனுங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் கோலம் அதிகமாக இருச்சா கம்மியாகிட்டு இருக்கோம்? அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக இருக்குது. நீங்கள்?
கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம பெரியவங்க நம்ம சொல்லணும், எழுந்து காலைல கோலம் போடு நம்ம சொல்கிறது ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்கன்னா ஓகே அவங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வெறும் புள்ளி கோலம் தான் இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைய கற்றுக்கிட்டாங்க. அதனால் நிறைய ரங்கோலி பூக்கோலன்ற மாதிரி நிறைய வரைஞ்சி கலர் அடிக்கிறது நிறைய இருக்குது இப்போ. அப்போ வெறும் அந்த கம்பி கோலங்க மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நிறைய கலர் அடிக்கிறதுனால நிறைய டிஃப்ரெண்ட். ஓகேம்மா, சூப்பர்மா. நீங்கள் வந்து கம்மியாகிடுச்சிங்களா? அது வந்துட்டு என்ன ரீசன்னால கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஜென்ரலி இப்போ வெளியெல்லாம் போகும்போது பெருசாக இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஆப்வியஸ்லி நிறைய கோலம் இருக்கும். பட் தென் வெளியே போனால் பெருசாக அந்த கோலம் பார்க்கவே முடியாது. இந்த கலர் கோலம் இல்லை, நார்மல் கோலமே வந்து வெளியே பார்க்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது கம்மியாகிடும். ஓகே ஃபைன். நீங்கள் வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்களா? இப்போ வந்துட்டு உங்கள் தெருவு மட்டும் வச்சு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? எல்லாமே நீங்கள் யூடியூப்னு எடுத்துக்கோங்க, அங்கே செம்மையாக கோலம் போடுறாங்க. இப்போ அதை பார்த்துட்டு சின்ன பசங்க கூட பயங்கரமாக வரைகிறாங்க. வரைஞ்சி ஒரு கலர் போடலான்னு இல்லை, நிறையவே போடுறாங்க. சரி, ஓகே. முன்னெல்லாம் வந்துட்டு அந்த நோட்டில் பார்த்து போடுறாங்க, இப்போ யூடியூப்னு பார்த்துட்டு. சரி, ஓகே. சூப்பராக பேசுனீங்க 3 பேருமே. புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கேன். அதில் வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புருஷோகம் ஜிஆர்டி வாங்க. நீங்கள் 3 பேருக்குமே ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம். சுபாரம்பம் தருமானந்தம். சுபாரம்பம். தங்கம் வைரம் அலங்காரம் அழகாயரு. அன்னடி வணக்கம். புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கன்னடம் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? என் பேர் சுஜாதாங்க. நைஸ் நேம். ஜெயசுதா. ஓகே ஃபைன், நைஸ் நேம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது வந்துட்டு ஏன் குறிப்பிட்டு மார்கழி மாதத்தில் மட்டும் போடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? மார்கழி மாதம் வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் வந்து நல்ல நாள் தான் சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் வந்து போடுறோம், சாமிக்காக தான். இந்த ஒரு மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த நாள் தான். சரி, ஓகே. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டால் நல்லது, அதனால் போடுறோம். அந்த காற்று கொஞ்சம் நல்லது காலையில் போடுறது. அவ்வளோ. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கோலம் வரைஞ்சிருக்கிறீங்களே, அவங்க ஏன் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த கோலத்தில் அபவுட் 10ல் உட்காந்துட்டு இருக்காங்க? அது பானை போட்டிருக்கோம், பானை வச்சு அப்படி பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். அந்த பக்கம் ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. ஏன் அது இந்த பக்கம் திரும்பி சமைச்சா நாங்களும் பார்ப்போம்ல? அதை அடுத்த வாட்டி போட்டுடுறேன். அடுத்த வாட்டி போட்டுறேன். சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு கோலம் புள்ளி வச்சு போடுற கோலம் பெஸ்ட்டாக இல்லை வரைகிறது பெஸ்ட்டாக? ஆக்சுவலாக எதுலுமே ஈஸி தான். ஈஸி தான். இல்லை, ஆக்சுவலாக எதில் வந்துட்டு நன்மைகள் இருக்குது? இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு புள்ளி வச்சு போட்டால் கண்ணுக்கு பிரெயின் பவர்னுவாங்க. இப்போ இதே வரைகிறதுல கிடைக்குமா? அதுவும் புள்ளி வச்சு தான் இப்போ வருது. அதுவும் புள்ளி வச்சும் போடலாம், அப்படியும் போடலாம். பட் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ வரத்தில் ஸ்டிக்கர்ன்றாங்களே, ஸ்டிக்கர் வந்துருக்கு. அது ஈஸியாக முடிஞ்சு போகுது, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, அதனால். சரி, ஓகே ஃபைன். நல்ல வேலை, எதுவுமே ஆகலை. சரி, ஓகே. லாஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலம் வந்துட்டு ஜென்ரேஷன் மாற அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? கம்மியாயிடுச்சு. என்ன ரீசனால் கம்மியாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற பசங்க யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அதனால். சரி, ஓகே. எழுந்துக்க மாட்டாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது கம்மியாகிடுச்சு முன்னை விட. ஓகே, சூப்பர். புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா 2 பேரும்? ஓகே. பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கோம். வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புருஷோகம் ஜிஆர்டி வாங்க. நீங்கள் 2 பேருக்குமே ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம். சுபாரம். அன்னடி வழங்கும் புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கன்னடம் சீசன் 6. வணக்கம். உங்கள் நேம்? தமிழ்ச்செல்வி. நீங்கள்? ராதிகா. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த கோலம் போட்டிங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கோலத்தில் ஒரு வேர்டிங் வந்துட்டு போட்டிருக்கீங்க, உமென்ஸ் ஆர் த ரியல் ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஓகே, அப்போ மென்ஸ்லாம் கிடையாதா? ஃபஸ்ட்டு பொண்ணு தானே? ஃபஸ்ட்டு பொண்ணு தானே, நீங்கள் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு தான், அப்புறம் தான் பசங்கன்ட்டு. ஓகே, அது கன்ஃபார்ம் ஆகுது. சரி, ஓகே. சம உரிமை வந்ததுக்கப்புறம் இப்போ மீறி இப்போ பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு.
எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இல்லையா. ஓகே ஓகே ஓகே. சரி, அதனால் வந்துட்டு உமன்ஸ் ஆர் த ரியல் ஆர்கிடெக்ட் ஆஃப் த சொசைட்டி. சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுனால என்ன நன்மைகள்மா? நம்ம காலையில் எழுந்துக்கிறோம் அந்த டைமுக்கு, பெரிய பெரிய கோலம் போடுறது அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சில்லுன்னு காற்று நல்லா இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் எக்ஸசைஸ் அதுவே ஒரு இடுப்புக்கு கை கால் எல்லாருமே அது ஒரு எக்ஸசைஸாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால ஃபீஸ் கட்ட தேவையில்லை இந்த மந்த்து, ஃப்ரீ எக்ஸசைஸ். ஜிம் போடுற வேலைலாம் இல்லை. அந்த காலத்தில் ஜிம்லாம் கிடையாது இல்லையா. வீட்டு வேலை செஞ்சே தான் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவ்வளோதான். சரி, ஓகே ஃபைன்மா. இப்போ நீங்கள் அந்த கோலம் போட்டிருக்கீங்களா? இப்போ அது எல்லாமே அச்சில் போட்டதா இல்லை நீங்கள் கையாலேயே போட்டதா? புள்ளி வச்சு போட்டதா? புள்ளி வச்சு போட்டது தான். சரி, ஓகேம்மா. இப்போ வந்துட்டு புள்ளி வச்சு போடுறது வந்துட்டு பெஸ்ட்டாக இல்லை வரைகிறது பெஸ்ட்டாக? ஆக்சுவலாக எது ஈஸி அண்ட் எது வந்துட்டு இது பண்ணால் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும்? வரைகிறது ஈஸியாக இருக்கும், புள்ளி வச்சு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் புள்ளி வச்சு போடுறது வரைகிறது தான் கஷ்டம். வரைகிறது கஷ்டம். ஆமாம். ஓகே ஓகே. புள்ளி வச்சு போடுறது ஈஸி. ஓகே. இப்போ வந்துட்டு ஒரு 10 புள்ளி வைக்கிறோம், அது கிராஸாக எப்படின்னா போட்டோன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புள்ளி தானே கலைச்சிட்டு இன்னொரு புள்ளியோட போச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, ஓகே. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ புள்ளி வச்சு போகிறது இந்த தெரு ஃபுல்லாக கூட போட்டுடலாம். கண்டிப்பாக வரைகிறதும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் புள்ளி வச்சு எனக்கு ஈஸியாக இருக்கும், வரைகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரங்கோலி அப்படிலாம். சரி சரி, ஓகேம்மா. இப்போ வந்துட்டு கல்ச்சர் மாறுது அண்ட் வந்துட்டு ஜென்ரேஷன் மாறுது, மாற கோலம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? அதிகமாக தான் கம்மியாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமம்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி மாதிரி ஆகிடுது. யாரும் காலையில் எழுந்து கோலம் போடுறது கிடையாது. இது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நகரத்தில் தான் அதிகமாக கிராமம் மாதிரி இந்த சாமி கும்பிட்றதும் சரி, விளக்கேற்றதும் சரி, கோலம் போடுறதும் சரி எல்லாமே பண்ணுறாங்க. நான் வந்து கிராமம் தான், அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஓ, ஆக்சுவலாக நீங்கள் அங்கேருந்து வந்து இங்கே பார்க்குறதுனால அங்கே விட இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றீங்க. ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாப்பிட்ற ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா மேகி, நூடுல்ஸு, மக்ரோனி அப்படின்னு டிஃப்ரெண்ட் மாறிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சத்தான உணவு எப்படி கேழ்வரகு, கம்பு, கோதுமை இப்படின்னு சொல்லி ஹெல்தி ஃபுட்டாகவே எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நானும் வந்துட்டு இந்த ஏரியாவில் வீடு வந்துடலான்னு நினைக்கிறேன். நானும் அதே சென்னையில் தான் இருக்கிறேன். எங்களுக்கு வெறும் ஃப்ரைட் ரைஸ் இப்படி தான் கிடைக்கிது, எல்லாம் ஹெல்தி ஃபுட்டாகவே கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுங்க. சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கம்மா, அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? எப்படி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதிகமாக இருக்குது? இப்போ அவங்க வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சாங்க, வழிடா கிராமத்தில் இருக்கேன் நான். கரெக்டு தான். அப்போ 3 மணிக்கு எழுந்தோம், இப்போ 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. இப்போ இன்னும் வருங்காலம் வந்து எழுந்துக்கவே மாட்டாங்க, கோலமே போட மாட்டாங்க. நம்ம செய்கிறோம், நம்ம மருமகளாம் செய்ய மாட்டாங்கன்னு தெரியாது. சரி சரி, ஓகே. பட் கேள்வி என்னென்னா அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சா? நீங்கள் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், அதிகமாகிடுச்சு. இப்போ வந்துட்டு வருங்காலத்தில் போடுவாங்களா இல்லையான்னு சொல்கிறீங்க? போடுவாங்க. சரி, ஓகே. போடுவாங்கப்பா, அக்கா சொல்லிட்டாங்க, போட்டுருவாங்க. சரி, ஓகே. பொஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா 2 பேரும்? வந்திருக்கேன்ப்பா. ஓகே டன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கேன். வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பொஷாகம் ஜிஆர்டி வாங்க. நீங்கள் 2 பேருக்குமே அன்பு பரிசு. தேங்க்யூ. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம். அன்னை டிவி பிரசன்ஸ் பொஷாகம் ஜிஆர்டி கோலம் கன்னடம். வணக்கம். அவங்க நேம்? வணக்கம். பேர்? ராஜாம்பா. நைஸ் நேம். நீங்கள்? கீதா. ஓகேம்மா. கோலம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள், பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோலம்? ஒரு மார்கழி மாதம் நல்ல நாள் கோலம். மார்கழி மாதத்தில் எல்லாம் போடுறது தான். அது வந்து காலையில் போடுறதுனால கொஞ்சம் நல்லது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எல்லாம் வரவங்களாம் நல்லா வாழ்த்திட்டு போவாங்க. சரி சரி, ஓகேம்மா. நீங்கள் வந்துட்டு எத்தனை வருஷமாக கோலம் போட்டுட்ருக்கீங்க? 60 வருஷம். 60 வருஷமாக போடுறீங்க? வீடு இதில் இருந்துல போட்டுருக்கோம். சரி, ஓகேம்மா. உங்களுக்கு என்னென்ன கோலம்லாம்மா போட தெரியும்? ஏதோ சிவத்தை போட்டுக்கிறேன் பண்ண. சரி, ஓகே. நீங்கள் எவ்வளோ அதிக புள்ளி வச்சு போட்டிருக்கீங்க? 10 புள்ளி அப்படி வச்சு 10 புள்ளி 20 புள்ளி. அதிகமாக 20 புள்ளி, இதெல்லாம் 20 புள்ளி வச்சு. எவ்வளோ புள்ளி இது? இல்லை 20 இல்லை, அது 60 நிறைய நாங்கள் நிறைய போடுவோம். ரங்கோலி போடுவோம், பூக்கோலம் போடுவோம், அது மாதிரி பொம்மை, அது மாதிரி நிறைய வித்தியாசமாக போடுவோம். சரி, ஓகேம்மா. இப்போ ரங்கோலிக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்? எது போடுறது வந்துட்டு நன்மை? ஆக்சுவலாக புள்ளி வச்சு போடுறதா இல்லை ரங்கோலியா? ரங்கோலி நல்லாயிருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. காலையில் டைம் இல்லாததுனால இந்த மாதிரி சிம்பிளாக போட்டிருக்கோம். சரி சரி, ஓகேம்மா. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 வருஷமாக கோலம் போட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறை வந்துட்டு பார்த்துருவீங்க. அப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில்
அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாயிருச்சா கோலம்? அதிகமாக தாங்க கம்மியாயிடுச்சு. வேலைக்கு போகிறாங்கல்ல, கம்மியாக போட்டு போயிடுறாங்க. கம்மியாயிடுச்சு. முன்னெல்லாம் அதிகமாக போடுவாங்க, இப்போ கம்மியாயிடுச்சு. எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறதுனால, சாப்பாடு கட்டுறதுனால, அந்த மாதிரி டைம் இல்லாததுனால கம்மியாயிடுச்சு. சரி சரி ஓகே ஓகேம்மா, சூப்பராக பேசுனீங்க. புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜஸ்க்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் வந்துருக்கு. சரிங்களா, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். புருஷோகம் ஜிஆர்டி வழங்கும் இவங்க 2 பேருக்குமே ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும். அன்னடி வழங்கும் புருஷோகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாடும் சீசன் 6. வணக்கம், உங்கள் நேம்? விஜயலட்சுமி. வைஷாலி. பேர் அபியா. சரி ஓகேம்மா, இப்போ வந்துட்டு கோலம் போகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன நன்மைகள்னு தெரியுமா? இந்த அவங்ககிட்ட சொல்லுங்கள். கோலம் போட்டால் வீட்டுக்கு நல்லது, லக்ஷ்மி வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக கோலம் போடுறது இந்த மாதிரி ரங்கோலி எல்லாம் மேபி காம்படிஷனுக்கு ஓகே ஃபைன். பட் நார்மல் டைமில் நம்ம அரிசி மாவில் போட்டால் லைக் ஆண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபுட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் போட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஆண்ட்டுங்கெல்லாம் வந்துட்டு சாப்பிடுது, அதே ஆண்ட்டுங்க வந்து சாப்பிடும்போது இந்த கலர்லாம் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி அங்கேயே மர்கையாவாயிடாது. அதுக்கு தான் நாங்கள் அரிசி மாவில் கோலம் போடணும்னு சொல்கிறோம். ஓகே, காம்படிஷன்னா லைக் இந்த மாதிரி போட்டால் ஓகே, பட் எவ்ரிடே போட்டால் தப்பு. சரி சரி கேட்டிங்களா, எவ்ரிடே போட்டு எறும்பெல்லாம் சாவடிக்காதீங்க. சரிப்பா, கோலம் கோலம் போட்டால் நல்லது தான் போடுறோம். காலையில் ஏந்து போடுறோம், விடிகாலமாக 4 மணிக்கு ஏந்து. சரி இல்லைம்மா, அதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு வருதுன்னு கேட்குறேன். லட்சுமி கலாசமாக இருக்கும் வீடு. சரி 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 ஓகே, நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்களா, அது மாதிரி லக்ஷ்மி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவ்வளோ பேர் தெருவில் போட்டுருக்காங்க, யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போவாங்க? யார் அப்படியெல்லாம் இல்லை, எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. எல்லாரும் போடுறாங்கல்ல, சாமி எப்படி பாரபட்சம் பார்ப்பாங்க சொல்லுங்கள்? எல்லார் வீட்லேயும் வாசலில் மங்களகரமாக நீங்கள் பேசிட்டீங்க. மங்களகரமாக கோலம் போட்டால் எல்லார் வீட்டுக்கும் மகாலட்சுமி வருவாங்க. சரி சரி பாட்டி, அந்த மாதிரி பேசினா நம்ம போகக்கூடாது, சாமி கண்ணு குத்தோம் மார்கழி மாதம். வாங்க. சரி ஓகே பாட்டி, நீங்கள் எத்தனை வருஷமாக கோலம் போட்டுருக்கீங்க? நான் இருக்கேன் ஒரு 50 வருஷமாக. 50 வருஷமாக போடுறீங்க. சரி ஓகே, இப்போ இந்த 50 வருஷத்தில் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் 2 தலைமுறை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்துட்டு ஜென்ரேஷனில் கம்மியாக இருக்கா கோலம், இல்லை அதிகமாக இருக்கா? கம்மியாயிடுச்சு இப்போ. ஆமாம், முன்ன மாதிரி இல்லை இப்போ. இந்த மாதிரி இல்லை தான், பட் இருந்தாலும் ஏதாவது விசேஷம் அந்த மாதிரினா போடுறாங்க எல்லாரும். உங்கள் ஜென்ரேஷன் போடுறது ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால சப்போர்ட் பண்ணணும். ஜென்ரேஷன் நீங்கள் சொல்லுங்கள், அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சா? கம்மியாக தான் ஆயிடுச்சு. கம்மியாகிடுச்சு. என்ன ரீசனால் கம்மியாகிடுச்சுன்னு தெரியுமா? சோம்பேறி தானே. அவ்வளோதான்பா, போட முடியல, என்ன செய்யுது? பாட்டி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க, சோம்பேறி தானோ, அவள் தான் பாண்டு. சோம்பேறி தானோன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் ஒர்க் போகிறாங்க வீட்டில் வந்து லைக் இப்போது போத். அப்போல்லாம் மேபி லைக் ஒருத்தங்க வீட்டில் ஐ மீன் ஃபாதர் ஜென்ஸ் போவாங்க ஒர்க்கு, வீட்டில் வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க, தே ஹேட் டைம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல்ல, 2 பேரும் போகிறாங்க. அப்புறமா இல்லாமல் ஸ்கூல்ஸ்லேயே நிறைய ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போது வீட்டில் கோலம் போடுறது பெரியவங்க பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சொல்லுங்கள். நோட்டில் வரைய சொன்னால் ட்ராயிங் நல்லா வரைவாங்க, ஆனால் வெளியில் வரைய சொன்னால் வரைய மாட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சேர் மட்டும் இருந்துச்சுன்னா நடுவராக இருந்து இவங்க 2 பேரும் காம்படிஷன் நடத்தும். ஏன்னா இவங்க வந்துட்டு கம்மியாயிருச்சுன்றாங்க, சோம்பேறி தானே. அது எப்படி நீங்கள் சோம்பேறி தானேன்னு சொல்லலாம்? அப்படி சோம்பேறி தானேன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதெல்லாம் சொல்கிறேன். ஓகே ஓகே, ஜென்ரேஷனை குறை சொன்னால் கரெக்ட். அதனால பவர் வந்துருச்சு, அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாது. கோலம்னா ஐ மீன் இப்போ அவ்வளோ பெருசாக இல்லை கோலம் போகணும்னு சொல்லிட்டு எவ்ரிடே இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, சும்மா சின்னதாக போடலாம், ஓகே ஃபைன். சரி 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 ஓகே ஓகேம்மா, சூப்பராக பேசுனீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்களே, புக்கில் வெளில வரைய மாட்டேன், ஏன் வெளில வரைய மாட்டீங்க? நாங்கள் வரைவேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களை கேட்டால் நோட்டில் நல்லா ஸ்கெட்ச் பண்ணுவாங்க, வரைவாங்க. ஆனால் வெளியில் வந்து வரையணுன்னா அசிங்கப்படுறாங்க, வெளியில் வந்து ரோட்டில் வந்து வரைய மாட்டேன்றாங்க. ஓகே, ஷையாக வராங்க, ஸோ அதனால் வரைய மாட்டேன்றாங்க. ஓகே, ஏன்பா ஷையாக வரீங்க? இதெல்லாம் வந்துட்டு பண்பாடு கலாச்சாரம் பண்ணி தானே ஆகணும். சரி ஓகே, தலையாட்டாங்க. 1 மந்த்தாவது செய்யணும்ல. அது வந்து எல்லாம் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி, நம்ம யாருமே ப்ரெஷர் பண்ணக்கூடாது, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி போடுறது வந்து கலாச்சாரமாக இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கோலம் போட விருப்பம்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். சரி ஓகே ஓகே, கோலம் போடாதவங்களுக்காக உங்கள் நேம் என்ன?
வைஷாலி. வைஷாலி சப்போர்ட்ரா? நோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க நடுத்தரம் சொல்கிறேன். நோ யா நோ. சரி, ஓகே ஓகே, சூப்பராக பேசுனீங்க. 3 பேரும் புருஷோகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? அங்கே தான் நகையை எடுக்கிறோம். எடுக்கிறீங்களா? ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. 20% டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். புருஷோகம் ஜிஆர்டி வாங்க. நீங்கள் 3 பேருக்குமே தான் நான் இல்லை 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 பேரே இருக்குது ஒன்று நான் கைட்டி கொடுக்குறேன் பாருங்க. வேணாம் நீங்களே போட்டுக்கோங்க. சரி, ஓகே, சூப்பராக பேசுனேன். 3 பேருக்குமே வலையிலேருந்து ஓகே கமெண்ட் சொல்லி சரிப்பா, அங்கே தான் வாங்கணும்னு சொல்கிறேன். சரி சரி, ஓகேம்மா, சூப்பராக பேசுனாங்க. 3 பேருக்குமே புருஷோகம் ஜிஆர்டி வாங்க. ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம் சுபாரம்பம் தங்கம் வைரம் அலங்காரம் அழகாய் அரங்கேறும் சுபாரம்பம். பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரசைவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப்போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரசைவாக்கம்.